ஒரு மகனா, மருமகனா, கணவனான்னு எல்லா ரோல்லையும் பெர்ஃபெக்ட்டா ப்ளே பண்ற கதிர உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். முத்துவேல் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பாடிய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஹால்ல வச்சிருக்க அதே சமயம் அங்க மூக்க உறிஞ்சிக்கிட்டே பாகியமும் உள்ள வர்றாங்க. சம்மந்தி இப்படி போயிட்டாரே நம்ம பெரிய சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட அழுக. உடனே சக்திவேல் சொல்றாரு, இதை பாருங்க, கூட்டத்துல சம்மந்தி சம்மந்தின்னு சொல்ல வேண்டாம். கடைசியா எங்க அண்ணன் என் பையன் குமரவேலுக்கு அரசியத்தான் கல்யாணம் பண்ணணும்னு சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாரு. அதனால் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, சாவு வீடுன்னு கூட பார்க்காம பாகியம் அப்படியே தலையை வாரிக்கு வாரி முடிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க, என்ன இது அநியாயமாக இருக்குது, இப்படியுமா என் பிள்ளைய போன வாரம் நிச்சயம் பண்ணிட்டு இந்த வாரம் வேற பிள்ளையத்தான் கட்டிக்குவோன்னு சொல்கிறீங்களே, இந்த சபையில் கூடி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்கள் பெரிய மனுஷங்களா, என் பிள்ளைக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பக்கத்தில் வந்து கோமதி சொல்கிறாங்க, இதை பாருங்க, இது சாவு வீடு, இங்கே நின்று இதை பற்றி பேச வேண்டாம், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கோமதியும் சொல்ல, பின்னாடியே மயிலும் வந்து, அம்மா என்னம்மா எங்கே வந்து எந்த நேரத்தில் எதமா பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல அவரை நல்ல முறைக்கு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தாம்மா எதையுமே நம்ம பேச முடியும், பேசாமல் அமைதியாக நில்லுமா, உன்னை யாருமா இங்கே வர சொன்னா, இல்லைன்னா நீ வீட்டிலையே இருந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பாகியமும், மயிலே கூட்டம் நிறையா இருக்குதுன்னு பார்க்குறேன், இல்லைனா என்னை பற்றி யாருக்கும் தெரியாது, இன்னும் பத்திரகாளி ஆட்டம் ஆடிடுவேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் சொல்ல, உடனே சுடரும், அம்மா கம்முனு வாமா அப்படின்னு இழுத்துட்டு போய் அந்த கூட்டத்துக்குள்ளே அமைதியாக நிற்க வைக்கிறாங்க. அதே சமயம் கதிர் பக்கத்தில் கண் கலங்கி நிற்க, கதிரோட தோள் மேலே கை போட்டு சக்திவேல் சொல்கிறாரு, மாப்பிள்ள அப்படின்னு ஒரு வார்த்தை தொண்டை வரைக்கும் வந்து அழுதுகிட்டே கம்மிக்கிட்டே சொல்ல, கதிரும் அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகி அழுது முகம்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகி அப்படின்னு கேட்குறாரு. அண்ணனுக்கு வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் நீங்களே பண்ணிருங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, முன்னாடி பாடி கிட்ட இருந்து சொல்றாரு, அந்த நல்ல காரியம் கெட்ட காரியங்களுக்கு வரமுறை சொல்றாரு, யாருங்க வாங்க, மக முறைமைக்கு இருக்கிறவங்க தானே இதை எடுக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே குமாரு போப்பா போ அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல, உடனே இல்லை இந்த காலத்தில் பிள்ளைங்களே எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க, ராஜி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லேடிஸும் அங்கே ராஜிக்கு சப்போர்ட்டாக பேச, அங்கே ராஜியோ அழுது சோர்ந்து அப்படியே முத்துவேலோட பாடி மேலே கிடக்குறாங்க. அப்போ அவள் கண்ணை தொடச்சி விட்டுட்டு சக்திவேல், ராஜி எழுந்திரிச்சு வா அப்படின்னு அப்படியே தோல் மேலே தாங்களா ராஜியை எழுப்புறாரு. உங்கள் அப்பா இல்லைன்னு கவலைப்படாதம்மா, இனிமேல் உன் சித்தப்பன் உங்கள் அப்பாவை விட நான் நல்லா பார்த்துக்குவேம்மா, என்ன இருந்தாலும் அண்ணனுக்கு ஈடாக முடியாது, நான் அத்தனை கேடுகட்ட வேலையை பார்த்துட்டேன், என் வாயாலேயே அதை சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது, இருந்தாலும் இந்த படுபாவியை நீங்கள் 2 பேரும் மன்னிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேம்மா, கதிர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா ராஜி அப்படின்னு சொல்ல, அதே சமயம் கதிரை பார்க்குறாங்க ராஜி. கதிரும் ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்க, உடனே குமரவேல் கூப்பிடுறாங்க, வாப்பா குமார் வாப்பா நீ தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்க. உடனே குமார் சொல்கிறாரு, இல்லை இதை பெரியப்பாவுக்கு நான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லாதவ, பெரியப்பா கடைசி மூச்சு இருக்கும் பொழுது என்னை அரசியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சத்தியம் வாங்கி இருக்காரு, அப்படியெல்லாம் அவர் மனசில் இத்தனை எண்ணெய் இருந்தாலும் பாண்டியன் மாமாவும் அவர் பொண்ணை நான் எத்தனையோ அநியாயமும் கொடுமையும் பண்ணிட்ட அரசிக்கு, அதையும் மீறி எங்கள் பெரியப்பாக்காக அவரும் அதாவது பாண்டியன் மாமாவும் வாக்கு கொடுத்துட்டாரு, அரசியை எனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன்னு, அப்படியெல்லாம் ஒரு நல்ல வீட்டில் இருந்து எங்கள் ராஜி வாழ்கிறா, அதையெல்லாம் நாங்கள் நினைக்காம ஒரு பெரிய பகையாளி குடும்பமாக நினச்சி எங்கள் அத்தையையும் ராஜியையும் ஒதுக்கி வச்சிட்டோம், அதனால் எங்கள் பெரியப்பா என்ன இருந்தாலும் பாசம் கதிர் மேலே அதிகம், அதனால் இந்த சீரெல்லாம் மருமகன் இல்லை கதிர், அவரும் மகன்தான், அவர் செஞ்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு அங்க சொல்றாரு குமரவேல். உடனே கூட்டத்தில் நிற்கிற பாகியம் சொல்றாங்க, ஆமாமா இது எப்படி இருக்குது பேச்சு, என் பிள்ளைய விட இன்னும் கொஞ்சம் நல்லா சுடிதார் போட்டுட்டு படிச்ச புள்ள செவப்பா இருக்கிற புள்ள கிடைச்சிட்டான்னு சொல்லி அப்படியே மாப்பிள்ளை ஜால்ரா தட்டிட்டு அவங்க குடும்பத்து பக்கம் சாஞ்சிட்டீங்களே அப்படின்னு அங்க பாகியம் பேச, உடனே மா கம்மனிருன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேம்மா, வாயை மூடிட்டு வாமா அப்படின்னு மயிலும் வாயை பற்றி இழுத்துட்டு போகிறாங்க. அதே சமயம் அங்கே சரிப்பா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்கள் யார் பண்ணுறது இறுதி சடங்குன்னு அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பாண்டியன் சொல்கிறாரு, இல்லை கதிரு நீயே பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அப்படின்னு சொல்ல, சக்திவேல் குமரவேல் வடிவுன்னு எல்லாருமே
கதிர் செஞ்சால் தான் அது சரியாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து அவருக்கு உடம்பு சரியில்லாதப்ப அவர் என்ன எதுக்காக போயிருக்காரு கஷ்டப்பட்டிருக்காருங்கிறத ஒரு குடும்பத்தில் இருந்து நம்மனாலேயே கண்டுபிடிக்க முடியலை. அந்த அளவுக்கு தான் நம்ம அவரை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் மாப்பிள்ளை எதிர்த்த வீட்டில் இருந்தாலும் இங்கே என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு புள்ளி விவரமாக நல்லா உற்று நோக்கி கவனித்து அவரை கூட்டிகிட்டு போகிறது வர்றதுன்னு கடைசி வரைக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. நிச்சயமாக கதிர் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் அது அவருக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு வடிவும் சொல்லிட்டு அழுக, உடனே சரின்னு சொல்லி கதிரே இறுதி சடங்கை எல்லாத்தையுமே முடிக்கிறாரு. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு இறுதி சடங்கை முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது பாகியம் வெளியில் நிற்கிற சக்தி வேலை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதை பாரியா, உன் தங்கச்சி குடும்பத்து கூட ஒன்று சேர்ந்துட்டு எங்கள் மூக்கை அறுத்து விட்டுட்டியே, விடமாட்டா இந்த பாக்கியம். பாரு, இன்னைக்கு ஒரு நாள் இளவு வீடுன்னு பார்க்குறேன், நாளைக்கு காலையில் இந்த பாக்கியம் என்ன பண்ணுறேன்னு பாரு, கூண்டோட உங்களை எல்லாம் உள்ள தள்ளுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சரவணன் வந்து சொல்கிறாரு, ஆமாம் இதே தானே பொழப்பு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூண்டோட பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்களையும் கட்டிக்கு போகிற வீட்டில் இருக்கிறவங்களையும் உள்ளே தள்ளணும், கட்டி கொடுத்த வீட்லேயும் பொய்யும் பித்தலாட்டமும் ஆடி அவங்க மேலே பழியை போட்டு உள்ளே தள்ளணும், இதுதானம்மா உன் பொழப்பு, தெரிஞ்சது தானே, உன்னால் என்ன கிழிக்க முடியுமோ கிழிச்சிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன் சொல்ல, உடனே சக்திவேல் சொல்கிறாரு, மாப்பிள்ளை கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம மேலே ஆதங்கம் இருக்கிறது சரிதானே, நான் அவசரப்பட்டு அன்னைக்கு சுடர அவளோட வாழ்க்கையை கெடுத்து தேவையில்லாத என்னென்னமோ வேலை பார்த்துட்டேன், அதனால் அவங்க பேசுகிறது நியாயம்தானே அப்படின்னு சொல்ல, யோ சும்மா நீ நியாயமாட்ட இப்போ பேசிட்டு என் பிள்ளைக்கு என்ன பதில் சொல்கிற, சும்மா வார்த்தையில் மட்டும் நியாயமாக பேசுகிறேன்னு தெரியுதில்ல அப்படின்னு சொல்ல, உடனே சுடர் சொல்கிறாங்க, ஆமாம் நிறுத்துமா, நீ என் வாழ்க்கைக்காகத்தானே பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு உண்மையிலேயே இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, உன்னோட வற்புறுத்தலாலும் உன்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி அந்த ஒரே நோக்கத்துக்காகவும் மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோமா, எனக்கு உண்மையாலுமே அரசிய குமரவேல் மாமா கல்யாணம் பண்ணிக்கிறது தாம்மா நல்லது, ஏன்னா அவ்வளவு பெரிய மனுஷன் முத்துவேல் அங்கிள் சொல்லிட்டு போயிருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுடர் சொல்ல, எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணலைன்னு வருத்தமே இல்லை, உங்கள் மனசில் எந்த ஒரு தயக்கமும் என்னை நினச்சி இருக்க வேண்டாம் அப்படின்னு குமரவேல் கிட்ட சொல்ல, உடனே கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம், அப்புறம் என்னம்மா உன் பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணே விருப்பம் இல்லைன்னு சொல்லிருச்சுல்ல, எப்படியோ 2 குடும்பமும் 30 வருஷமாக பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒரு கல்யாணத்து மூலமாக ஒன்று சேருதுங்கும் பொழுது அப்போ பேசாமல் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல் சொல்கிறாரு, என்ன ஆத்தா உன் மனசுலையும் அந்த ஆசை தானே இருந்துச்சு, எப்படியோ அண்ணன் அதை நிறைவேற்றிட்டு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாரு, அதை நம்ம எல்லாருமா நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்ல, உடனே அப்பத்தாவும், ஆமாண்டா சக்தி, ஆமாம் இந்த கிழவிக்கு கடைசியில் ஒரே ஒரு ஆசைன்னா அது மட்டும்தான், என் பேத்தி இந்த வீட்டு மருமகளாக வரணும், என் தங்கம் கோமதியும் இந்த குடும்பமும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது, அது எப்படியோ முத்துவேல் கடைசியில் இப்படி இறந்து தான் நடக்கணும்னு இருந்திருக்கு, எப்படியோ நல்லா இருந்தால் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்ல, உடனே சரி கல்யாணத்தை 3 மாதத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாமே தடபுடலா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கல்யாணமும் முடிஞ்சிடுது. அங்கே அப்பத்தா அப்படியே குமார் அரசி குழந்தைய மடியில் உட்கார வச்சு, டேய் முத்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க, உடனே என்னம்மா என்ன என் அண்ணன் என்ன சொல்லுது அப்படின்னு கோமதியும் உள்ளே வர்றாங்க, வா கோமதி அப்படின்னு வடிவும் கூப்பிடுறாங்க, மாரியும் வா கோமதி அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல் சொல்கிறாரு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் தங்கச்சி வந்திருக்கல்ல போயெல்லாம் விருந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஆமாண்ணே ஆமாம் நான் அப்படியே 30 மைல் தூரத்துலேருந்து வரேன் பாரு விருந்து சாப்பிட்றதுக்கு, இல்லைண்ணே நான் என் அண்ணனை பார்க்கலான்னு வந்தேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சறாங்க கோமதி.